சர்மிளா, பீகார் மாநிலத்தின் பாங்கிப்பூர் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் தேர்தல் வியூக வகுப்பாளரும் ஜன்சுராஜ் கட்சியின் தலைவருமான பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்று நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்திருக்கிறார். அவர் ஏற்கனவே நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் 228 தொகுதிகளில் போட்டியிட்டு 226 தொகுதிகளில் அவரது கட்சி டெபாசிட் இழந்த நிலையில் இப்போது அங்கு ஒரு தலைகீழ் மாற்றமாக, அரசியல் திருப்பமாக பீகார் மாநிலத்தில் ஒரு புதிய அரசியல் நட்சத்திரமாக பிரசாந்த் கிஷோர் உருவாகி இருக்கிறார். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக நியமிக்கப்பட்ட நிதின் நபின் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த தொகுதியில் அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் முதன்முறையாக அவர் தேர்தலில் போட்டியிட்டார். அந்த போட்டியிட்ட இந்த தேர்தலில் முதல் சுற்றில் இருந்தே பாங்கிப்பூர் தொகுதியில் அவர் தொடர்ந்து முன்னிலை பெற்று பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நீரஜ்குமார் சின்ஹா மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் வேட்பாளர் ரேசுகுமாரி ஆகியோரை தோற்கடித்து அவர் வெற்றி பெற்றிருப்பது பீகார் மாநில அரசியலில் ஒரு புதிய மாற்றமாக கருதப்படுகிறது. டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இளைஞர்கள், மாணவர்கள் ஓரணியில் இணைந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மத்திய அமைச்சரையே ராஜினாமா செய்ய வைத்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்த இந்திய அரசியலிலும் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதோ என்பது பீகார் மாநிலத்தில் ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோரின் வெற்றி அந்த கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அந்த அரசியல் மாற்றம் பீகாரில் இருந்து தொடங்குகிறதா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. நாடு முழுவதும் இளைஞர்கள், மாணவர்கள் ஒரு புதிய அரசியல் சக்தியாக எழுந்துள்ள சூழ்நிலையில் பீகார் மாநிலத்தில் ஒரு புதிய அரசியல் சக்தியாக இப்போது ஜன்சுராஜ் உருவாகி உள்ளதை எடுத்துக்காட்டும் வகையில் தான் இந்த பிரசாந்த், அந்த கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோரின் வெற்றி பார்க்கப்படுகிறது. அங்கு ஏற்கனவே 9 முறை முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் மாநில அரசியலில் இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சி அங்கு ஆட்சியை முதலமைச்சராக அந்த கட்சியின் சார்பாக புதிய முதலமைச்சரை பொறுப்பேற்க வைத்து பீகார் மாநில அரசியலையே மாற்றப் போவதற்கு திட்டங்களை, வியூகங்களை வகுத்து வந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு பலத்த அடியாக கையில் இருந்த ஒரு தொகுதியை இப்போது புதிய கட்சியிடம் இழந்திருக்கிறது. இது பீகார் மாநிலத்தில் பாஜகவின் வியூகத்தில் ஒரு புதிய சறுக்கலை, பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒட்டுமொத்த தேசிய அளவிலான அரசியலிலும் புதிய கட்சிகள், புதிய தலைவர்கள், தமிழகத்திலும் தமிழக வெற்றி கழகம், இதே போல பீகார் மாநிலத்தில் ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் ஒரு இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலத்தில் ஒரு இடைத்தேர்தலில் புதிய கட்சியின் ஒரு தலைவர், இதுவரை அரசியலில் எந்த பதவியும் வகிக்காத ஒரு கட்சியின் தலைவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது ஒட்டுமொத்தமாக தேசிய அளவிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதோ மக்கள் மனதில் என்ற ஒரு கருத்தை இப்போது முன்வைக்கிறது. இந்த பிரசாந்த் கிஷோரின் வெற்றி சுமார் 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நீரஜ்குமார் சின்ஹாவை தோற்கடித்திருப்பது பீகார் அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பமாக கருதப்படுகிறது. சர்மிளா, ये भाजपा के केंद्रीय नेतृत्व को ये संदेश देने का एक प्रयास है बिहार की जनता के द्वारा कि बिहार में किसी अच्छे व्यक्ति को मुख्यमंत्री बनाइए। आपको जनता ने 202 विधायक जिताए हैं। किसी अपराधी, किसी गलत चाल चरित्र चेहरा वाले व्यक्ति को बिहार का नेतृत्व मत दीजिए। अच्छे आदमी को बनाइए ताकि बिहार में भी शिक्षा हो, बिहार में भी बच्चों के लिए रोजगार हो, बिहार के बच्चों को भी बाहर मजदूरी करने न जाना पड़े। ये संदेश बांकीपुर के लोगों ने दिया है। बाकी विधायक जीतना हारना ये तो राजनीति है, चलता रहता है। जिन लोगों ने मत दिया उनका धन्यवाद कर रहे हैं। जिन्होंने मत नहीं दिया है उनको यही कहेंगे कि आपसे आपका विश्वास जीतने के लिए और मेहनत और प्रयास करेंगे। लेकिन महत्वपूर्ण बात यह है कि बिहार को अच्छा नेतृत्व मिलना चाहिए, बिहार सुधरना चाहिए और लोकसभा से पहले मोदी जी को, भाजपा को, अमित शाह जी को ये देखना चाहिए कि बिहार में कैसे बेहतरी हो, बिहार में बच्चों को रोजगार कैसे हो, पलायन कैसे बंद हो। एकमात्र यही उद्देश्य है। हम लोग को विधायक बन के ठेका पट्टा नहीं करना है। एक और एकमात्र उद्देश्य है, चाहते हैं कि बिहार में बेहतरी हो। बिहार में भी सिर्फ 5 किलो अनाज के नाम पर, जाति के नाम पर, धर्म के नाम पर वोट न मांगा जाए। अगर 25 MP गुजरात से जीत कर गए हैं, प्रधानमंत्री बनाने में मोदी जी को गुजरात के लोगों ने योगदान किया है, तो बिहार के भी 13 करोड़ लोगों ने आंख बंद करके मोदी जी को वोट दिया है। तो जितनी चिंता उनको गुजरात की है उतनी थोड़ी चिंता उनको बिहार की भी करनी चाहिए। बिहार के जो 1 करोड़ से ज्यादा बच्चे बाहर मजदूरी कर रहे हैं।
பாஜகவின் கோட்டையான பங்கிப்பூரில் ஜன்சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த வெற்றியை கட்சி தொண்டர்கள் கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்த முக்கிய செய்தியினை பார்த்தும் விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்டோம்.